கிருபை ஈந்தாரே. பாவியை மீட்க மண்ணில் உதித்தார், பாசத்தால் கூவி அழைக்கிறார். பாவியை மீட்க மண்ணில் உதித்தார், பாசத்தால் கூவி அழைக்கிறார். மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. இணையில்லாத இன்ப இயேசு, மட்டில்லா கிருபை ஈந்தாரே. கண்மணி போல என்னை காக்க கல்வாரி குருசில் தொங்கினாரே. இந்த இயேசு உன்னையும் மீட்க உதிரம் சிந்தினார் சிலுவையில். மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. இணையில்லாத இன்ப இயேசு, மட்டில்லா கிருபை ஈந்தாரே. காலமெல்லாம் வாழ்ந்திடவே, கல்வாரி கிருபை பெற்றிடவே, பாவத்தை போக்கும் சுத்தரிடமே அடைந்தேன் தஞ்சம் நித்தியமாய். மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. மானிடரே கேளீரோ, இயேசு சிலுவை சுமந்தாரே. இணையில்லாத இன்ப இயேசு, மட்டில்லா கிருபை ஈந்தாரே. இணையில்லாத இன்ப இயேசு, மட்டில்லா கிருபை ஈந்தாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உள்ள ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றி செய்யும்போது அதனால் வருகிற மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. அநேக நேரங்களிலே நாம் இந்த ஜீவ வசனங்களை அறியாது தவறுகளை செய்கிறோம்.
தடுமாற்றம் அடைகிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம், தெரியவில்லையே என்று சொல்லி தவிக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெபதுனி ஜெப நேரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் விடுதலை அடைவதற்கும் விலகி இருப்பதற்கும் நலமாய் வாழ்வதற்குரிய ஆலோசனைகளாய் அது இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் அங்கு 11ஆம் வாக்கியத்திலே, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போய் இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ அவளுக்கு ஒரு ஆலோசனை தருவதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் என்ன ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா அல்லது கடுமையான ஒரு கண்டிப்பான வார்த்தையா என்று சொல்லி கூட எண்ணலாம். இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிற வார்த்தைகள் அந்த மகளுடைய வாழ்க்கைக்கு வருங்காலத்துக்குரிய ஒரு ஆலோசனை வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே நல்வழி நடக்க முடியும். மனிதனுடைய இழிவான காரியங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, செயலுக்கு அடிமையாக முடியாதபடி காத்துக்கொள்ள முடியும். தன் சரீரத்தை விற்று அதுவரை வாழ்ந்து கொண்ட நிலைமை மாறி தன் வாழ்க்கையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சமுதாயத்திலே சீராய் வாழ அது வழியை வகுத்துவிடும் என்கிற நிச்சயத்தை, நம்பிக்கையை உருவாக்குகிறது. அநேக நேரங்களிலே நாம் தவறான காரியங்களை துணிகரமாய் செய்கிறோம். காரணம், வேறு வழி இல்லை என்று சொல்கிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்ற வாழ்க்கை தருகிறோம். பாவமானது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டமான ஒரு காரியம். அது இந்த பாவம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள நல்ல உறவை, நல்ல ஐக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். அவரோடு உள்ள நல்ல மேன்மையான உறவை நாம் இழந்து வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை, நிர்பந்தம் நடைபெறுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் அங்கு வாக்கியங்களை வாசிக்கும் போது, கர்த்தருக்கும் அவருடைய கை குறுகினதல்ல, அவருடைய கையானது குறுகினதல்ல. அங்கு 2ஆம் வாக்கியத்தை பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய செவியானது செவி கேட்கப்படாதபடி அவருடைய முகம் மறைக்கப்படுவதற்கு காரணம் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பாவத்தை நாம் வெறுக்கிற மக்களாய் மாற வேண்டும். பாவத்தை விட்டு ஓய்ந்தவர்களாய் மாற வேண்டும். பாவத்திற்கு இடம் தராதபடி நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அங்கு 1 பேருடைய புத்தகத்திலே சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் நினைச்சனோ பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவை நம்முடைய செய்கள், நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு இந்த நாளே ஒப்பு கொடுக்கும் பொழுது இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வேதத்தை நாம் ஆராயும் போது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய தீதான காரியங்கள் நிறைவே உண்டு, வேதனையான காரியங்கள் உண்டு. வேதத்தை நாம் பார்க்கும்போது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமாவானது முதலாவது மரணத்தை சந்திப்பது எப்பொழுது என்று சொன்னால், பாவம் செய்யும் போது. அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவை ஆத்துமாவினுடைய மரணமானது நம்முடைய சரீரத்திலே நாம் வீணாய் காரியங்களை செய்வதற்கு ஒரு நடத்துதல் இல்லாதபடி வாழுகிற வாழ்க்கை. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமானது செயல்பட வேண்டும், நலமாய் செயல்பட வேண்டுமானால் ஆத்மாவானது பூரணமாய் செயல்பட வேண்டும். ஆத்மாவானது நலமானதை
அது நமக்கு அறிவிக்கிறது. எது நலமானது எது பாவமானது என்று சொல்லி அறிவிக்கிறது. எப்படி ஒரு புறமதஸ்தருக்கு அவனுடைய மனசாட்சி செயல்படுகிறதோ அதை போல கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆத்மாவுக்கு தேவனுடைய ஒழுங்கின்படி செய்வதற்கு இந்த ஆத்மாவானது செயல்படுகிறது. நாம் ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே இந்த உலக மனிதருடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மனசாட்சியானது எது பாவம் எது தவறு என்று சொல்லி உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். இங்கு பார்க்கிறோம், இந்த மனசாட்சியானது செத்து போன போது எது தவறு எது குற்றம் என்று தெரியாதபடி எல்லாவற்றையும் பாரம்பரிய பழக்க வழக்கத்தின்படி ஊர் வழக்கத்தின்படி அங்குள்ள நண்பருடைய காரியத்தின்படி நாம் செய்கிற மக்களாய் மாறி பாவத்தை செய்கிற மக்களாகவே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவானது ஜீவனோடு இருக்க வேண்டும். அது பாவம் செய்யும்போது சாகிறது. இரண்டாவது காரியமாக, பாவம் செய்யும்போது அதற்கு அடிமையாய் மாறுகிறபடினாலே அந்த பாவத்தை விட்டு விலக முடியவில்லை. அந்த பாவமானது சந்ததிக்கு சாபமாயிருக்கிறது. தாவீதுடைய பாவ வாழ்க்கையானது ஒரு பாவம் செய்தான். அதனுடைய விளைவு என்ன? அவன் சந்ததிக்கு சாபமாய் மாறியது. 2 சாமுவேல் புஸ்தகம் நாம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இவைகளை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சாபத்தை தேடிக் கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பிறந்த பிள்ளை சாகிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மரணத்துக்கு எதிர்கரமான நிலை உருவாகிறதை பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாய் அவன் பாவம் செய்கிறான். அவனுடைய அந்த பெண்ணுடைய மனைவி ஹஸ்பண்ட் வரும் பொழுது அந்த பட்சேபாளுடைய கணவன் உரியா வந்த பொழுது அவனை எப்படியாவது தன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், யுத்த காலத்திலிருந்து அவனை அழைத்து வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும், தான் செய்த குற்றத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்படுவதையும் பார்க்கிறோம். ஆனால் அவன் அதற்கு ஒத்து வரவில்லை. அவன் யுத்த களத்திற்கு அனுப்புகிறான். அவனை அங்கு கொல்வதற்கு அவனுடைய கரத்திலேயே ஒரு மரண சாசனம் எழுதி தருகிறான். அங்கு யுத்தத்தை நடத்தி கொண்டது யோவாபுக்கு அதை செலுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவமானது ஒரு சிறிய பாவத்தை போல தோன்றினது. அது பெரிதாய் மாறி மாறி கொலை குற்றத்தையும் செய்கிற ஒரு மனிதனாய் மாற்றியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவமானது வேதனையான ஒரு காரியம். இந்த பாவமானது பலவிதமான வியாதிகளை கொண்டு வரக்கூடியது. பொல்லாங்கன் நமக்கு வருவதற்கு அது வழியாக இருக்கிறது. பாவமானது பிசாசு வருவதற்கு வழியாக இருக்கிறபடினால் இந்த அருமையான நாளிலே இந்த பாவத்தை வெறுத்து வாழ்கிற மக்களாய் மாறுவோம். எபிரேயர் 12 அங்கு சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் நாம் யுத்தம் செய்கிற மக்களாய் மாற வேண்டும். இரத்தம் சிந்துதலுக்கு தக்கதாக அந்த பாவத்தை வெறுக்கிற மக்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாவத்தின் கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் ஜீவிக்க அவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி கூறுகிறோம். பாவத்து நிமித்தமாய் வருகிற சாபங்களை நீக்கி எங்களை சமாதான வழியிலே நடத்துவீராக. பாவத்தை வெறுக்கத்தக்கதான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான கிருபை தாரும். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாருங்க தாவே. இந்த நாள் முதற்கொண்டு கத்தாவே நீர் எங்களை நடத்துவீர் என்று நம்பி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கத்தாவே, நாங்கள் பாவத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எங்களுடைய உள்ளங்களில் எப்பொழுதும் ஒரு வைராக்கியம், உமக்குள்ளாய் ஒரு பலன் நிறைந்திருக்கும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவே இறங்கும்.
எங்களை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் பாவம் செய்யாதபடி ஒரு தூய வாழ்க்கை வாழ, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.